video is for information and previous result analysis only. Lottery predictions got guaranteed. இது நேற்று இந்த லைனை மிஸ் பண்ணிட்டோம். இது அட்லீஸ்ட் 502 திருப்பி கொடுத்துருக்கலாம், கொடுக்காம விட்டுட்டேன். பட் நான் வந்து சொன்னதை கவனிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம இதில் தான் எடுத்திருக்கான். நேற்று நான் வந்து 2 கம்பேரிசன் கொடுத்து இதில் இருக்க சான்சஸ் அதிகம்னு சொன்னேன். அதே மாதிரி எடுத்திருக்கான். ஸோ அதனால தான் கவனிங்க. நான் எல்லா நம்பரும் கொடுக்கலனா கூட உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கம்பேர் பண்ணுறதுக்கு என்னோட கால்குலேஷன் ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறது. ஸோ அதனால் கவனிங்க. ஸோ நேற்று வந்து 200,002 எடுத்துருக்கலாம், பட் மிஸ் பண்ணிட்டோம். அது எப்படி வந்துச்சுன்னு பார்த்துட்டு இன்றைக்கும் வந்து அதே மாதிரி பெஸ்ட் லைன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கடைசி 3 நாள் ரிசல்ட்டை மார்க் பண்ணுற கவனிங்க. இங்கே 910 503 002 அப்படியே மே மந்த் வாங்க. இங்கேயும் மார்க் பண்ணுற கவனிங்க. மே மந்தில் இருக்கும். இங்கே பாருங்கள், 2 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட்டு 910. இங்கே 9க்கு 9 பாஸ் ஆகிருக்கு, 6க்கு பதிலாக 1 இருக்குது, 0 அப்படியே இருக்குது. அடுத்த நாள் 503 ரிசல்ட்டு அப்படியே பின்னாடி திருப்பி 503ன்னு வச்சுருக்கான். ஸோ இந்த கால்குலேஷன் வச்சு நேற்று நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா, இந்த 503 அதாவது 0க்கு 5, 5க்கு 0, 3 அப்படி 530. ஸோ இன்னைக்கு வந்துட்டு, அதாவது நேற்று வந்துட்டு இதுக்கு பக்கத்து நம்பர் இங்கே பாருங்க 255. ஸோ 255 பாசிபிள் இருக்குது, பக்கத்து நம்பர் எடுப்பான்னு சொல்லி கொடுத்தோம். அதனால தான் நாம் வந்துட்டு 205 அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஆனால் இவன் இப்படி எடுத்துட்டான். இந்த ஏங்கிளில் பைக்கு பவர் பண்ணி 0, 5 பண்ணி 0, இதுக்கு 2 002ன்னு கொடுத்துட்டான். ஸோ நேற்று மிஸ் பண்ணிட்டோம். நேற்று நல்லா கவனிச்சவங்க கண்டிப்பாக போட்டிருப்பீங்க நம்புகிறேன். அப்படியே திருப்பி அடிச்சிட்டான் பவர் பண்ணி. நான் ஒரு நம்பர் தான் பவரில் வரும்னு நினச்சேன். அப்படியே இருந்தாலும் நான் 502 205 2 கொடுத்துருக்கணும். நான் ஒன்றே ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்தேன். ஏன்னா அந்த 879 ஸ்ட்ராங்காக வந்ததுனால நான் இதை வந்துட்டு ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் கொடுத்துருந்தேன். பட் யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக போட்டுருக்கலாம். ஸோ அதனால தான் வீடியோ கவனிங்க கடைசி வரைக்கும். எந்த பாயிண்டில் வேணால் எல்லாருக்குமே வந்து எந்த பாயிண்டில் வேணால் ஒரு கிளிக் ஆகலாம். ஸோ வீடியோ கவனிங்க. ஸோ இந்த சார்ட்டில் இன்னைக்கு லைன் பெஸ்ட் ஆன் லைனாக இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க. இந்த சார்ட்டில் மார்க் பண்ணுறேன், அது கவனிங்க. ஓகேவா? அப்படி இல்லை, அப்படி மார்க் பண்ணுற பாருங்க. இப்போது இதை கவனிச்சிட்டிங்க, நல்லா பார்த்துக்குங்க இந்த லைனை. இப்போது 4 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் வந்து 910 அடித்தான், உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியே டிக் பண்ணுறேன். 910 அந்த அன்னைக்கு இதில் பாருங்கள், ஏ போர்டில் 9 பாஸ் ஆகிருக்கு, சி போர்டில் 0 பாஸ் ஆகிருக்கு. இந்த அன்னைக்கு ஏசி பாஸு. அதுக்கடுத்த நாள் 503 அடித்தான். ஸோ உங்களுக்கு தெரியும் 503 அடித்தான். இதில் ஏ போர்டில் 5ம் பி போர்டில் 0ம் பாஸு. ஸோ ஏபி பாஸு. அடுத்தது நேற்று 002 அடித்தான். இங்கே பாருங்கள் 052ன்னு இருக்குது. ஸோ 0க்கு 0, இன்னொரு 5க்கு பவர் பண்ணி 0, ஸோ 2க்கு 2, 3 நம்பரும் பாஸு. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு 409 இருக்குது. ஸோ 459, 954 இந்த மாதிரி வரதுக்கு பாசிபிள் அதிகம். ஸோ 90, 40, 45, 95 வரதுக்கு பாசிபிள் அதிகம். நான் இதை வச்சு மட்டும் சொல்லலை. இன்னும் இன்னொரு கால்குலேஷன்லையும் இது ஒத்து போகுது, கம்பேரிஷன் ஒத்து போகுது. ஸோ அதையும் பார்த்துருவோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க. அதுக்கும் போல் அதையும் பார்த்துருவோம். இப்போது இதை நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள், இதை பாக்ஸ் போட்டுருக்கதை பாருங்கள். அப்படியே கட் பண்ணுறேன். 057ன்னு இருக்குது. 0க்கு 0, 5க்கு பவர் 0, 7க்கு பவர் 2. ஸோ அதுக்கு கீழே பாருங்கள் 954ன்னு இருக்குது. ஸோ நம்ம அங்கே என்ன பார்த்தோம்? 409 பார்த்தோம், 904 409 பார்த்தோம். ஸோ அங்கே பாருங்கள், இங்கேயும் பாருங்கள் 954ன்னு இருக்குது. ஸோ இங்கேயும் ஒத்து போகுது 954. நம்ம அங்கே பார்த்தது 409 அப்படியே பவரில் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் எஸ்டர்டே பிஃபோரும் இதே லைன் மாதிரி தான் எடுத்திருந்தான். இதே லைனில் தான் 910 960 வச்சு 503 எடுத்திருந்தான். ஸோ அதே மாதிரி தான் சேம் எடுத்திருக்கோம். இப்படி 057, அதாவது 002 வந்து பவரில் வந்தால் அதுக்கு பக்கத்து நம்பரோ கீழ் நம்பரோ எடுப்பான். நான் கீழ் நம்பர் வந்து ரெண்டுக்குமே ஒத்து போகுது, பக்கத்து நம்பரும் பார்ப்போம். பட் இந்த கீழ் நம்பர் வந்து, ஏன்னா அங்கே நம்ம பார்த்தது 954, இங்கே 409, இங்கே நம்ம பார்க்குறது 954.
ஸோ ரெண்டுக்குமே சிமிலரான கான்செப்ட் ஒத்து போகுது. ஸோ 09549540 வரதுக்கு இது வந்து பாசிபிள் அதிகமாக இருக்கு. பண்ற கவனிங்க. ஸோ இங்க கிராஸ்ல எப்பவுமே இந்த மாதிரி இந்த கிராஸு இந்த கிராஸு இந்த கிராஸு இந்த கிராஸு இந்த கிராஸு இந்த மாதிரி பண்ணி எடுப்பான். ஸோ அப்படி பார்க்கும்போது நேற்று பாருங்க 002 அப்படி வந்திருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு 400 ஒன்றை கூட்டி 10 கூட்டி வைக்கிறதுக்கு பாசிபிள் அதிகம். ஏன்னு சொல்கிறேன்னா இங்கே பாருங்க அதுக்கு மேலே 494 இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த கிராஸில் எடுத்தோம் அப்படின்னா 449. ஸோ அதை வந்து ஒன்று கூட்டி 459 இங்கே வரத்துக்கு பாசிபிள் அதிகம். 449 இங்கே 459 இங்கே வைக்கிறதுக்கு பாசிபிள் அதிகமாக இருக்குது. ஸோ இதோட கம்பேர் பண்ணுறதோட நேற்று எடுத்த கான்செப்டையும் அப்படியே காமிக்கிறேன். அதையும் பாருங்கள் பக்கத்து நம்பர். ஸோ நேற்று எடுத்த மாதிரி நேற்று நான் மிஸ் பண்ண லைன் அதே லைனில் இப்போ காமிக்கிறேன். ஸோ அந்த லைனில் இன்றைக்கி எடுத்தோம் அதே மாதிரி எடுத்தோன்னா இந்த நம்பர் வரதுக்கு பாசிபிள். இப்போ இது ரெண்டையும் மார்க் பண்ணுறாங்க நீங்கள் பாருங்க. நேற்று இதே மாதிரி தான் அங்கே எடுத்துருந்தான். ஸோ அதே கான்செப்டில் இன்றைக்கி பார்த்தா ஸோ 052 இருக்கு, 057 இருக்கு, 0க்கு 0, 5க்கு 0, 2க்கு 7க்கு 2 பவர். அப்படியே பார்த்தா இன்னைக்கு 141 பக்கத்து நம்பராக இருக்கு. ஸோ 141 அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து 646 இல்லை 191 எழுதுற பாருங்க. 646 ஸோ 191 ஸோ 146 641 146 641 இந்த மாதிரி வரதுக்கு பாசிபிள் அதிகமாக இருக்குது. ஸோ இதையும் நம்ம கன்சிடர் பண்ணி தான் நம்ம நம்பர் எடுக்கணும். அந்த கம்பேரிஷனில் பக்கத்து நம்பர் 141 646 இந்த மாதிரி வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதில் வந்து இந்த வீக்லி சார்ட்டில் எப்படி சிமிலராக ஒத்து போகுதுன்னு பாருங்கள். அப்படியே மார்க் பண்ணுறேன். போன வாரத்துக்கு முன்னாடி வர ரிசல்ட் வந்து பாருங்க 4167 இருக்கு, 4167. அப்படியே இங்கே மேல் பாக்ஸில் பாருங்களேன், இங்கே அம்முக்குறி போடுற பாருங்க 7767 இருக்கு. ஸோ இங்கே பிசி 2 நம்பர் பாஸ் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்த வாரம் பாருங்க, போன வாரம் 9494 இருக்கு. ரெண்டாவது பாக்ஸில் பாருங்க, இந்த பாக்ஸில் பாருங்க 6499, அதாவது 6 எப்பவுமே 9 திருப்பான்னு சொல்லியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது 949 கீழே 9க்கு 6 அப்படியே 4 நம்பரை திருப்பி அப்படியே 4 வச்சிருக்கான். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி 647 பார்த்துருக்கோம். இங்கே 3646 இருக்கு இல்லையா? 36 46 இருக்கு. கீழே இருந்து மேலே எடுத்தானா 26 46ன்னு எடுப்பான். ஸோ இன்னொரு மேட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த 6 9 திருப்ப பாசிபிள் இருக்கு. நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா 49 சீபோர்டு வரதுக்கு பாசிபிள் இருக்குன்னு. ஸோ அப்படி வச்ச 26 49 வைக்கிறதுக்கும் பாசிபிள் இருக்கு. ஸோ இதையெல்லாம் கம்பேர் பண்ணி நம்ம கொடுப்பே இருங்க. பாருங்க பாக்ஸ் பண்ணுறேன். 36 இங்கே இருக்கு. அடுத்தது பாருங்க 26 இருக்கு. அதாவது இதில் ஏசி பாருங்க 36, இதில் பிசி பாருங்க 26, இதில் 56 இருக்கு. அடுத்தது பாக்ஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்க 36, இதில் பாருங்க 46 இருக்கு. ஸோ 36 இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு இருக்கு. இப்போ 66 16 மட்டும் இல்லை. ஸோ 66 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், 646 பார்த்தோம். அப்போ பார்க்குறப்ப 66 16 வரதுக்கு பாசிபிள் அதிகமாக இருக்கு. இதில் 10 நம்பர் கொடுத்துருக்கேன். ஒரு 8 நம்பர் 9 நம்பர் இருக்கும். உங்களுக்கு கம்பேரிஷனில் எது செட் ஆகாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு இந்த 646 641 அந்த 641 கொடுக்கல. உங்களுக்கு செட் ஆச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. 141 கொடுத்துருக்கேன். அதேமாதிரி 59 0 அந்த கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா? அதையும் கொடுத்துருக்கேன். ஏபிபிசிஎஸ்சியில் 66 11 55 0 இதில் வந்து கொஞ்சம் பர்சனல் கால்குலேஷன் வந்துச்சு, அதையும் கொடுத்துட்டேன். போர்டில் வந்துட்டு ஏ போர்டில் 6 4, பி போர்டில் 4 5, சி போர்டில் 6 9க்கு பாசிபிள் அதிகம். ஸோ 6 9ஆகவும் 9 6ஆகவும் திருப்புவோம். ஸோ வந்து மாற்றி கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு உங்கள் கம்பேரிஷன் வந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. தேங்க்யூ.